அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில சுயமுயற்சியால் வெற்றி தரும் கிரகங்களை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பெரும்பாலும் ஜாதகர்கள் ஜனனிக்கும் பொழுது ஒரு 60% ஜாதகர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதில்லை. அதை நிறைய நம்ம ரெகுலர் அப்பாயின்மெண்ட்லயும் பாக்குறோம். ரெகுலர் அப்பாயின்மெண்ட்லயும் பெரிய முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் ஒரு சிலர்களை தான் நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலானவர் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தவர்களா இருப்பார்கள். அதாவது எப்படிப்பட்ட அமைவுகள்னா, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாதவர்கள். ஒரு இடங்களில் உடனடியாக அவர் சென்றால் கதவுகள் திறக்காமல் அவர் சுய முயற்சியினால் பல வழிமுறைகளின் மூலியமாக அதை திறக்க செய்திருப்பார். அதாவது விடாமுயற்சியின் மூலியமாகவும் தன்னுடைய சுய செல்பின் மூலியமாகவும் அந்த கதவை திறந்திருப்பார். அது போலதான் வாழ்க்கையிலும் அவர் பலன்களை தன்னாலே அனுபவிச்சிருப்பார். அவருக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பில் இல்லாமலே வேலைக்கு போறதா இருக்கட்டும், தொழிலில் வெற்றி பெறதா இருக்கட்டும், அவர்களுடைய சுபகாரியங்களை செய்து கொள்வதாக இருக்கட்டும், எதுவுமே ஜாதகர் பிறர் அதிர்ஷ்டத்தால் இல்லாமல், பிரபஞ்சத்துல அதிர்ஷ்டம் இல்லாமல் சுயமுயற்சியிலே வெற்றியை பெறணும். அதற்கு எந்தெந்த கிரகம்லாம் உதவும்? ஏன்னா நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்களே இருக்காது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாமல் எல்லாமே தன் காலாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களா இருப்பார்கள். நிறைய பெருமனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். அப்படி ஒரு ஜாதகங்கள்ல சுயமுயற்சியில் வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்துடலாம். அந்த கிரகங்களுடைய தசை வருது, அந்த கிரகம் குறைந்தபட்ச ஸ்தான பலத்தால் பெற்றிருக்குன்னா கண்டிப்பா அந்த திசையில நீங்க அதிர்ஷ்டமே உங்களுக்கு கை கொடுக்கலனா கூட வாழ்க்கையில் நீங்கள் உங்களால் சுயமாக சம்பாதித்து சுயமாக சேவைகளை செய்து வாழ்க்கையில பெயர் புகழை பெறுவீர்கள். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் சுயமுயற்சியால் வெற்றி தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்க்க போறோம். இதுல ஒரே விதி, அந்த கிரகம் கண்டிப்பா ஸ்தான பலத்தோடு இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை நிகழ்த்தி கொடுக்கிறது திரிகோணாதிபதிகள். திரிகோணாதிபதிகள்ல முக்கியமா 5, 9ஆம் அதிபதி. அதே போல ஒரு ஜாதகத்தில் முயற்சியில் வெற்றியை தருபவர்கள் கேந்திராதிபதிகள். 1, 4, 7, 10. 1 என்பது காமன் இருக்கட்டும், லக்னத்தை ஒரு புறம் எடுத்துப்போம். 4, 7, 10 அதிபதிகள் தான் சுய முயற்சியில் ஜாதகர் வெற்றி பெறுவாரான்றத உறுதிப்படுத்தக்கூடிய கிரகங்கள். அந்த வகையில 12 லக்னத்திற்கும் அவர்கள் யாருன்னு பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மேஷத்தில் ஜனனித்த ஜாதகம், மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சுயமுயற்சியில வெற்றி பெறணும். எந்தெந்த கிரகம்லாம் முக்கியம்? 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 3 பாவங்கள் தான் ஒரு ஜாதகம் மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு சுயமுயற்சியால் வெற்றி தரக்கூடிய கிரகம். இந்த 3, 4, 7, 10 இந்த 3 பாவங்கள் தான் இதனுடைய அதிபதிகள். சுயமுயற்சியில் வெற்றி தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன், அதுபோல சுக்கிரன், அதுபோல சனி. இந்த 3 கிரகங்கள் தான் மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு வெற்றியை சுயமுயற்சியில் கொடுக்கக்கூடிய கிரகம். 3ல் ஒரு கிரகம் ஏதேனும் ஒன்று ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் சரி, இந்த 3ல் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று தசை நடத்தினால், ஸ்தான பலம் பெற்று தசை, இந்த ஜாதகர் யாரோட உதவி இல்லாம சுயமா வெற்றி பெறுவார். எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாமல் சில பேரெல்லாம் ஒரு பெருமையா சொல்லிப்பாங்க, அவ்வளவு சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினேன் என்று. இது போன்ற மேஷ லக்னத்தில் சந்திர சுக்கிர சூரியன் ஸ்தான பலத்தை பெற்று தனித்து வலுத்தோ இல்ல கிரக தொடர்புகளோட ஸ்தான பலத்தை பெற்று தசைனா இந்த ஜாதகர் சுயமுயற்சியில் வெற்றி பெற்று விடுவார். எந்த துணை இல்லாம வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவார். ஜாதகர் பெரும் இடத்திற்கு செல்வார். அப்ப சுயமுயற்சி வெற்றி தரும் கிரகம் சந்திரனும் சுக்கிரனும் சனி. லக்னத்தை எடுத்துக்க வேண்டாம். லக்னம் என்பது எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதுதான். எவ்வளவு கடினமாக போராடினாலும் அதிர்ஷ்டம் வரும். அந்த வகையில ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, இந்த சுயமுயற்சியில வெற்றி தரக்கூடிய கிரகம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அந்த வகையில சூரியன், செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் தான் சுயமுயற்சியில் வெற்றியை தரக்கூடிய கிரகம் ரிஷப லக்னத்திற்கு. சூரிய தசையோ செவ்வாய் தசையோ சனி தசையோ, சூரிய புத்தியோ செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ தசைகள் வலுக்கும் பொழுது, இந்த கிரகங்கள் வலுவற்று இருக்கும் பொழுது, ஸ்தான பலத்தோடு இருக்கும் போது, இதுதான் ஸ்தான பலம் பெற்று தசை. இந்த தசைகள் தான் உங்களை சுயமுயற்சியில வாழ்க்கையில வெற்றி பெற செய்யும். யாரோட உதவி இல்லாம தனித்து லோன் சோல்ஜரா வாழ்க்கையை வெற்றி பெறுறது. வெற்றி பெறதுன்னா என்ன? மகிழ்ச்சியான செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் உடனிருப்பவர்களையும் ஏற்படுத்திக் கொள்வது. இது பெற்றுத்தரும். அந்த வகையில இது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு ஸ்தான பலம் பெற்று தசை. ஓகே, இது இருக்கட்டும். ரிஷப லக்னம் பார்த்தாச்சு. மிதுன லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, சுயமுயற்சியில வெற்றி பெற செய்யக்கூடிய கிரகம். லக்னாதிபதியே வந்துருவார் 4க்கு அதிபதியா. அப்ப 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி, இதுல 2 கிரகங்கள் தான். புதன் குரு, இதுல ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றிருந்தா கூட போதும்.
தான பலம் பெற்று தசை வாழ்ந்துருச்சுன்னா இந்த ஜாதகர் சுயமுயற்சியில வெற்றி பெறுவார். வாழ்க்கையில முற்பகுதி வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டமே கிடைக்கல, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஆனா தசை வரப்போகுது, புதன் தசையோ குரு தசையோ வரப்போகுது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர் கவலையப்பட வேண்டாம், வாழ்க்கையில் துணிகரமான வெற்றியை பெறுவார். சுயமுயற்சியில முட்டி மோதினாவது இந்த பூமியில் சக மனிதர்களிடத்தே ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மிதுன லக்னத்திற்கு புதனும் குருவும் ஸ்தான பலம் பெற்று தசை நடத்தினா யோகம். சுயமுயற்சியினால் இந்த கிரகம் வெற்றி கொடுத்துரும். தசையிலே புத்தியிலும் கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுயமுயற்சியினால் வெற்றி தரக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடம். 7ஆம் இடம் அவயவம்னாலும் சுயமுயற்சி வெற்றியே சனி பகவான் கொடுக்கிறார். அதுபோல 10ஆம் இடம் இந்த ஆதிபத்தியங்கள்ல சுக்கிரன் பொறுப்பேற்கிறார், சனி பொறுப்பேற்கிறார், செவ்வாய் பொறுப்பேற்கிறார். இந்த 3 கிரகங்களும் சுயமுயற்சியில் வெற்றி தரக்கூடிய கிரகங்கள். சுயமுயற்சி எல்லாம் போராடி பார்த்தாச்சு, எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல. இனிமே நம்ம தான் செயல்களை இறங்கி செய்ய வேண்டும்ன்ற நிலையை கொடுத்து அதில் ஜாதகருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த பாவங்கள். ஸ்தான பலம் பெற்று தசை, சுக்கிர தசையோ சனி தசையோ செவ்வாய் தசையோ ஸ்தான பலம் பெற்று நடந்ததுன்னா, சனி தசைலாம் ஸ்தான பலம் பெற்று நடந்ததுன்னா ஒரு அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில கிடைக்காது. ஜாதகர் தான் முட்டி மோதி கடைசியா கைதேர்ந்து வருவார். எப்படி கைதேர்ந்து வருவார்? இந்த சனிக்கு திரிகோண தொடர்பு, அதை வேற விதத்துல பார்த்தோம். ஆனா ஜாதகர் சுயமுயற்சியில தான் வெற்றி பெறணுன்றது இந்த சனி செவ்வாய் சுக்கிர வலு பெற்று தசை நடத்தினா. இந்த காலங்கள் எல்லாம் ஒருபொழுதும் அதிர்ஷ்டத்தை பத்தி ஜாதகர் யோசிக்கவே கூடாது. யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுவார், கண்ணை மூடிட்டு சுயமா செய்தால்தான் அன்றைய பொழுது என்று சிந்திக்க வேண்டும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுயமுயற்சியிலே வெற்றி தரக்கூடிய கிரகம். 4ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி, 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன். இதுல ஒரு காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் எல்லாமே ஒரு சேரதான் வரும். எந்த ஆதிபத்திய ரீதியில திரிகோணமா இருந்தாலும் கேந்திரமா இருந்தாலும் அந்த வகையில செவ்வாய் சனி சுக்கிரன், இந்த செவ்வாய் சனி சுக்கிரன் ஏதேனும் ஒன்று ஸ்தான பலத்தை பெற்று அந்த தசை நடப்பில் வருமாயின் ஜாதகர் கண்டிப்பா சுயமுயற்சியில வெற்றி பெறுவீர்கள். சுயமுயற்சியில வெற்றி அப்ப அந்த தசையில நீங்க பிறரோட உதவி கிடைக்கும்ன்றத பத்தி யோசிக்கவே கூடாது. சுயமாத்தான் எதையுமே செய்யணுன்ற எண்ணம் வேணும். செவ்வாய் சனி சுக்கிரர்கள் இதற்கு ஆதிபத்தியங்களை பெறுகிறார்கள். கன்னி லக்னம் சுயமுயற்சியில வெற்றி எப்படி மிதனத்திற்கு அப்படியுமோ அதே போலதான். குரு 4ஆம் ஆதிபத்தியம், 7ஆம் ஆதிபத்தியமும் குரு, 10ஆம் ஆதிபத்தியமா புதன். அப்ப குருவும் புதனும், குருவோ புதனோ ஒருவர் ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகம். கண்ணியில் பிறந்தவர் வாழ்க்கையில் தசை வந்துச்சுன்னா பெரிய வெற்றியை பெறுவார். எப்படி? அவர் மார்தட்டி சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பிறருடைய சப்போர்ட் இல்லாம தானாகவே வாழ்க்கையில் முன் வந்தவர், தானாகவே வாழ்க்கையை வெற்றி பெற்றவர் என்ற அந்த ஒரு நிலையில் அவர் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த வெற்றிகள் இருக்கும். துலாம் லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, சுயமாக வெற்றி பெறுவது, சுய முயற்சியை வெற்றி தரக்கூடிய கிரகம். 4ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி, 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன். அப்ப ஜாதகத்திலே சனி பகவான், செவ்வாய், சந்திரன், இந்த 3 கிரகங்களில் 3 கிரகங்கள் ஸ்தான பலம் ஏதாவது ஒண்ணு பெற்று தசை நடந்தாலும் அந்த தசை உங்களை சுயமுயற்சியில வெற்றி பெற்றுட்டோம். அந்த தசை ஜாதகரை வெற்றி பெற செய்யும். இந்த சனி செவ்வாய் சந்திரன் தான் சுயமுயற்சியினால வெற்றி. இந்த தசா புத்திகள் இருந்தாலே நீங்க அதிர்ஷ்டத்தை பத்தி யோசிக்க வேண்டாம், கண்ணை மூடிட்டு உங்களுடைய செயலை செய்யலாம். ஸ்தான பலம் பெற்றிருந்தா இறுதியில கண்டிப்பா வெற்றி கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு சுயமுயற்சியில வெற்றி பெறணும். 4ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான், 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன். விருச்சகத்துல பிறந்தவருக்கு சனி சுக்கிரன் சூரியன், சனி பகவானும் சுக்கிரனும் சூரியனுமே சுயமுயற்சியால் வெற்றி தரக்கூடிய கிரகம், சுயமுயற்சியினால் வெற்றி பெறக்கூடிய கிரகம் விருச்சக லக்னத்துல ஜனனித்தவருக்கு. இந்த தசைகள் வரும்போது, இந்த புத்திகள் வரும்போது ஜாதகர் இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனம், திடீர் பொருளாதாரம், பிறர் நம்மளை காப்பாற்றுவன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. நீங்களா கையை ஊனி போனாதான் வெற்றி. தனுசு லக்னம், தனுசுக்கும் அதே கான்செப்ட் தான். 4ஆம் அதிபதி குருவா வருவார், 7, 10க்கு அதிபதி புதனா வருவார். இப்ப இந்த குரு புதன் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்று இருந்தா போதும், சுயமுயற்சியில வெற்றி. தனுசில் ஜனனித்தவர் குருவோ புதனோ ஸ்தான பலத்தோட வலுத்திருக்கு, வாழ்க்கையில எந்த அதிர்ஷ்டமே கிடைக்கல, 50 வயதை கடந்துட்டீங்க, 45 வயதை கடந்துட்டீங்க, குருதசையோ புதன் பத்தியோ வருது, உங்களுடைய முன் அனுபவத்தின் மூலியமாக வாழ்க்கையை வெற்றி கொள்வீர்கள். வாழ்க்கையில வெற்றினா என்ன? எதையும் வெற்றி கொண்டு எதையும் எடுத்துட்டுலாம் போக முடியாது. சக மனிதர்களிடத்தே கௌரவமாகவும் பெயர் புகழோடும் பொருளாதார ரீதியாகவும் முன்னிலையில் வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். இதுதான் அந்த நிலையை ஏற்படுத்தும். மகர லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும்
10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். செவ்வாய் சந்திரன் சுக்கிரன். சுக்கிரன் திரிகோணத்திற்கு ஆதிபத்தியம் வருவார், எனினும் அவர் ஜீவனத்திற்கு ஆதிபத்தியம் 10ற்கு வலுப்பெறும் பொழுது, அப்ப செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் என்ற ஸ்தான பலத்தை பெற்று தசைவருமா நீங்க சுயமுயற்சியில வெற்றியை பெறுவீர்கள். சுயமுயற்சியில் வெற்றி, மகரத்தில் பிறந்தவருக்கு சுயமுயற்சியில் வெற்றியை தரக்கூடிய கிரகம் செவ்வாயும் சந்திரனும் சுக்கிரன் தான். சந்திரன்லாம் ஒளி கிரகம், இருளுக்கு அவயகம் என்றாலும் சுயமுயற்சியில வெற்றி பெற வைக்கும். எப்படி வெற்றி பெற வைக்கும்? சமூகத்துல எல்லாரும் அவருக்கு அவமானத்தையே கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்துல ஜாதகர் யாரையுமே நம்மளாத்தான் வாழ்க்கையில கையூனி மேல் வரணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கும். அவயவ கிரகங்கள் அப்படித்தான் கொடுக்கும். முதலில் காரகங்களின் முரண்படுத்தும். கும்பலக்னம் சுயமுயற்சியில வெற்றி பெறணும். சுக்கிரன் 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி சூரியன், 10க்கு அதிபதி செவ்வாய். ஜாதகத்திலே 4ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான செவ்வாய். இந்த காம்பினேஷன்ல இந்த சுக்கிரனோ சூரியனோ செவ்வாய் ஏதாவது ஒரு கிரக ஸ்தான பலத்தை பெற்று தசை நடப்பில் வருமாயின் ஜாதகர் சுயமுயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். இந்த தசைகளோ இந்த புத்திகளோ கும்பலக்னத்துல ஜனனித்தோ சுயமுயற்சியில வெற்றி பெறுவார். எந்த முயற்சி எடுத்தாலும் தன் முயற்சி, தானா செஞ்சோம், தானாகவே அந்த வீட்டை கட்டினேன், தானாகவே அந்த இடத்தை வாங்கினேன், தானாகவே யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த தொழிலை செய்தேன், இந்த தொழிலை ஆரம்பிச்சேன், தானாகவே இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன், தானாகவே இந்த சுபகாரியம் செய்தேன் என்ற பெயர்கள். கும்பத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, சுயமுயற்சியில வெற்றி பெறணும். மீனத்திற்கு அதே கான்செப்ட் தான். 4 7க்கு அதிபதி புதன், 10 லக்னத்திற்கு அதிபதியான குரு. அப்ப புதனோ குருவோ ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து தசைகள் நடப்போதில் வருமாயின் அந்த ஜாதக சுயமுயற்சியில வெற்றி பெற்றுடுவார். இப்ப சுயமுயற்சியிலே வெற்றி தரக்கூடிய கிரகமாக புதனும் குருவும் அமைந்து வருகிறது மீனத்தில் பிறந்தவருக்கு. எப்படி இருக்கும் இந்த வெற்றி? தன்னை மிகவும் பெருமைப்படுத்தும் வண்ணம், இந்த பெருமைப்படுத்தி கொண்ட வண்ணம் இந்த வெற்றி இருக்கும். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு பெயர் புகழை அடைவார். தன்னிச்சையாக போராடி அந்த இடத்தில் வெற்றியை பெறக்கூடியதுதான் இந்த சுயமுயற்சி வெற்றி. அப்ப புதனும் குருவும் சுயமுயற்சி வெற்றியை தருகிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். நாம சொன்ன இந்த 12 லக்னத்திற்கும் சொன்ன கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுத்து இருக்குமாயின் அந்த வலுத்த கிரகங்கள், வலுன்னா என்ன, ஆட்சியோ உச்சமோ நீசபகமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ திக்பலமோ ஏதேனும் ஒரு வகை ஸ்தான பலத்தை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த தசையில் நடப்பில் வரும்பொழுது வாழ்க்கையில எங்கூட பின்னைக்கு இருந்தாலும் போராடி தன் வெற்றியை தானே பறித்து கொள்ளக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.